வெல்கம் டு ரெஜினா சமையல். பீட்ரூட் குருமா செய்யறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சிச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். பெரிய வெங்காயம்னா 1 போட்டுக்கோங்க. நம்ம போட்டா வெங்காயம் வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி. இதையும் நல்லா குழைய வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் வதங்கிடுச்சு. இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, பீட்ரூட் 100 கிராம் எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா காயோடு சேர்ந்து வதங்கினோன்னே 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தேங்காய், முந்திரி, சோம்பு அரைச்சி இதில் ஊற்றணும். அது வரல இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். தேங்காய் அரைக்கிற வரலும் காயெல்லாம் கொஞ்சம் வந்துருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேணாம். கொஞ்சமாக மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டுட்டு காட்டுறேன். 4 விசில் வச்சு இறக்கியாச்சு. இதே அளவில் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.